சொல்றீ. சாமி, நான் காலையில உங்க இடத்துக்கு வந்திருந்தேனே. ஏன் வீட்டுக்கு வந்தியா? எப்ப வந்த? ஆமா சாமி, அந்த கருங்காலி மாலையெல்லாம் கொடுத்தீங்களே. என்னடி கருங்காலி கதைகளெல்லாம் சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா சாமி, அந்த ரோகிணி தான். ஒரு நிமிஷம், நீங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுங்க. இந்தா. இப்ப எதுக்கு நீ காலை கட் பண்ணி விட்ட? இரு, நான் திரும்பி கால் பண்றேன் அவருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இன்னொரு ஆள் சொல்லி தான் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நம்புறேன். இல்ல மனோஜ், நீ என்ன சந்தேகப்பட்டுட்டல்ல, அது ஒரு தடவை வந்துட்டா எல்லா தடவையும் வரும். நாளைக்கு சப்போஸ் நீ எனக்கு கால் பண்ணி நான் போனை எடுக்காம இருந்தா கூட உனக்கு என் மேல டவுட் வரும். எதுக்கு வம்பு? நீ அவர்கிட்டயே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. வேணா ரோகிணி, நான் நம்புறேன். சரி, சாரி, அழாத. என்கிட்ட நீ பொய் சொன்னது என்னால தாங்கிக்க முடியலப்பா. நான் சர்ப்ரைஸ் பண்ணதா பொய் சொன்னேன், அது தப்பா? புரியுது. இந்த மாலை போட்டுக்கிட்டா உனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும், நிறைய நல்லது நடக்கும். நானே இந்த மாதிரி மாலையை நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் போட்டு பார்த்திருக்கேன். நீ நினைச்சதெல்லாம் சீக்கிரமா நடக்கணும் தான் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அத புரிஞ்சுக்காம. சாரி ரோகிணி, சாரி. இனிமே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றதா தான் என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு. லூசா நீ? முன்னாடியே சொன்னா எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? ஆமால. இந்தா, இத போட்டுக்கோ. நாளைக்கு சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கிறேன். உனக்கு மேல கோவம்லாம் இல்லல்ல? நீ சர்ப்ரைஸ் பண்ண தானே போய் சொன்ன, எனக்கு புரியுது. தேங்க்யூ மனோஜ், லவ் யூ. லவ் யூ டூ. அது கூட இதை நான் போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ. ஏய், என்னடி ஏதோ கால் பண்ணி கருங்காலி கிருங்காலின்லாம் சொல்ற? நீதாண்டி. உன்னால நான் இன்னைக்கு நல்லா மாட்டிருப்பேன். எதுக்கு நீ ஷோரூம்க்குலாம் வர? எப்பவும் போல உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். அட்லீஸ்ட் நீ என்கிட்ட முன்னாடியாவது உங்க அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிருக்கலாம்ல. மனோஜ் கோவப்பட்டாரா? அங்கேயே என்ன முறைச்சாரு, நான் ஓடி வந்துட்டேன். அவனுக்கு சந்தேகம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன். இனிமே என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டு வா. நீயும் என்ன பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிடு. வெறுப்பேத்தாத வித்யா, போனை வச்சிரு.